கால் சைடு நிஜமாக போகுது, பட் ஒரு என்ட்ரி கொடுக்கலாம். சின்ன ஸ்கேல்பிங் மட்டும் பண்ணுங்க பார்க்கலாம். 81,500 கால். அந்த கேண்டலுக்கு பாட்டம் ஸ்டாப் லாஸ். ஒரு ஸ்கேல்பிங்கில் தான் இருக்கணும். இது நல்லா மூவ் ஆச்சுன்னா ட்ரையல் பண்ணலாம், இல்லைன்னா வெளியே வந்துடலாம். கொஞ்சம் மேலே விக்கு பெருசாக தெரிஞ்சிச்சுன்னா ட்ரேட் விட்டு வெளியே வந்துடணும். டார்கெட் இருக்குது 290 டார்கெட். 290 வந்துடுச்சு. புட் சைட் போவேண்ணா, கீழே வந்துடும். இதுவும் ரெட் ஆகி கீழே வரணும். ஒரு வேலை இருக்குது, ஸ்டாப் லாஸ் எடுக்கிற வேலை இருக்குது. இதுலேயும் எடுக்கணும். இதை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், எந்த பக்கமும் ட்ரேட் வேணாம். பட் கால் சைடு ஒரு மூமெண்ட்டு அந்த 93 பெண்டிங் இருக்குது. ரிஸ்க் எடுக்கிறவங்க எடுக்கலாம். ரிஸ்க் எடுக்கிறவங்க 270 ஸ்டாப் லாஸ், 293 டார்கெட். ட்ரையல் பண்ணிக்கலாம், மேலே போயிடும். அது ரிஸ்க் எடுக்கிறவங்க மட்டும்தான், எல்லாரும் இல்லை. ஏன்னா இது 3வது ட்ரேடும் இன்னும் நம்ம கொடுக்குறது. எல்லா ட்ரேடும் நீங்கள் எடுக்கணும்னு நினைக்காதீங்க. இது ஒட்சிச்சுன்னா கொஞ்சம் பிளாஸ்ட் ஆகும் மேலே, அதுக்காக கொடுத்தேன். எஸ், இப்போ கொடுத்துரும் 293. அது உடச்சிட்டு மேலேயும் போவோம். உடனே வெளியே வராதிங்க. மேலே விக் இல்லாத போச்சுன்னா கொஞ்சம் ட்ரையல் பண்ணலாம். ரிவர்சல் வரும்போது 293ல இறங்கிக்குங்க. ஒரு வாட்டி மேலே போவோம், அது வேகமாக. கிரீன் ஆகி ஒரு வாட்டி மேலே போவோம். அது மேலே பெருசாக போச்சுன்னா விக் இல்லாத கொஞ்சம் பெருசாக பிடிங்க பாயிண்ட். ஓகே, வெரி குட், சூப்பர். அவ்வளோதான், நல்ல பாயிண்ட். எக்ஸிட் 312 எக்ஸிட். நல்ல அருமையான பாயிண்ட். பாடா 76 கிட்ட வந்துக்குது. இதில் நம்மளுக்கு 10 தேவை. இந்த 76 பாயிண்டில் ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட். இது தேர்டு ட்ரேடு, எல்லாம் கன்சிக்யூட்டிவ் தேர்ட் ட்ரேடு. சென்செக்ஸ் இதுதான் விஷயம். நம்ம பர்ஃபெக்டாக அடிச்சோம்னா கேபிட்டல் டபுள் ஆகிடும். இன்னும் இருக்குதுன்னா நம்ம பாதியில் வெளியே வந்துட்டோம். ஒன்றும் இல்லை, 82,000 பண்ணிடலாம். ரொம்ப ஸ்லோவாக இருக்குது மூமெண்ட்டு. கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி ஆகுதுன்னு பார்த்தேன், பட் வேறு வழி இல்லை, மீதி ட்ராப் ஆகுது. ஒரு என்ட்ரி கொடுங்க. 82,000 புட் என்ட்ரி. 82,000 புட் ஒரு என்ட்ரி. ட்ரையல் பண்ணுங்க. 382 எக்ஸிட். 382 எக்ஸிட். இது எக்ஸிட் பண்ணிக்கோங்க. $382 எக்ஸிட். என்எஃப் இன்னும் இருக்கு, பட் ட்ரையல் பண்ணுறவங்க 390 லாஸ்ட். 380 ஓவர். யாரும் ட்ரேடில் இருக்காதீங்க, ஒரு ரிட்ரேஸ் ஆகும், சின்னதாக கீழே வரும். 47 பாயிண்ட்ஸ். ஒரு 10-12 பாயிண்ட் டெஃபினட்டாக பிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. 1500 வினோதினி, வெரி குட் வெரி குட். 397 வரைக்கும் போகுது, நல்ல என்ட்ரி. அது ட்ரையல் பண்ணுறவங்க பண்ணலாம். 410 வரைக்கும், 410 என்எஃப். இதுக்கு மேலே எடுக்காதீங்க. ட்ரையல் பண்ணவங்க கூட இதுதான் லாஸ்ட்டு. இதுக்கு மேலே போச்சுன்னா கூட போதும். ஸோ கொஞ்சம் ட்ரேட் அப்படி தான் பார்த்து பொறுமையாக எடுக்கும்போது நல்ல ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ ஒரே ட்ரேடு 4K. சுரேந்தர், பியூட்டிஃபுல். ஜெய்ஸ்ரீ 20 பாயிண்ட்ஸ். வினோதினி 1500. ஸோ அதனால் பார்த்துனே இருக்கணும். ஒரு என்ட்ரி கொடுங்க, புட் சைடு என்ட்ரி. மிஸ் பண்ணிட்டோம், அது முன்னாடியே அடிச்சிருக்கணும். ஃபோன் வருவா, அதை பார்த்துட்டு இருந்தேன்.
ஒரு என்ட்ரி 81,800 புட். கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது டார்கெட்டு, ட்ரையல் ஆகட்டும் பார்க்கலாம். ஸ்டாப் லாஸ் கையிலே கரெக்டாக இருக்கணும். ரிவர்ஸ் வர வாய்ப்பு இருக்குது, ஏன்னா இந்த பாயிண்ட் விட்டுட்டோம். நம்ம ஒரு அடி அடிச்சிச்சுன்னா கண்டினியூ பண்ணலாம், கண்டினியூ பண்ணணும். இந்த ப்ளூ லைன் தொடர வரைக்கும் வாய்ப்பு இருக்குது, பட் ரிட்ரேஸ் ஆகாத போகணும், அதுதான் விஷயம். ட்ரையல் பண்ணுங்க. $61 பாயிண்ட் இன்னும் இருக்குது. ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாருமே டெலகிராமில் போட்டுருங்க ப்ராஃபிட் பண்ணதெல்லாம். தட் இஸ் ஆல்வேஸ் குட் எனர்ஜி.